பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நம்ம இன்றைக்கி சேனலில் ரோமன் ரெய்ன்ஸ் தான் புதிய விஷன் டீமோடைய லீடரா அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து WWE பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப் தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆஸ்டின் தெரிய ஒரு பட்டேட் அப்டேட் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்பர்ட் டெல் ரியோ, நான் போன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆல்பர்ட் டெல் ரியோ WWEக்கு வர்றதுக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தியின்படி ஆல்பர்ட் டெல் ரியோ பார்த்தீங்கன்னா WWE மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்காராம். அதாவது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் எப்படி, சேலரி எப்படி, இந்த மாதிரியான பேசியிருக்காராம். ஸோ ஆல்பர்ட் டெல் ரியோ WWE கிட்ட ரொம்பவே நெருக்கமாக போயிட்டாரு. இதை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWE ஹெட் கோர்ட் ஆஃபீஸிலேருந்து ஆல்பர்ட் டெல் ரியோ வெளியே வரதை பார்த்த பல ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக ஆல்பர்ட் டெல் ரியோ WWEட்ட ஒரு டீல் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்துருக்குது. ஸோ ஆல்பர்ட் டெல் ரியோவை நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நான் போன வீடியோ சொன்ன மாதிரி WWE அடுத்த சர்ப்ரைஸான பேப்பர் அப்படின்னா ராயல் ரம்போ, அதுவும் சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 70,000 ஆடியன்ஸ் வர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளானில் இருக்கிறாங்க. போன வருடம் ராயல் ரம்போ உங்களுக்கு தெரியும், ரசல்மேனியாவை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாக ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது ரசல்மேனியா டே 1 பார்த்தீங்கன்னா 68,000 சில்லற தான் ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் நடத்தின ராயல் ரம்போக்கே 78,000 கிட்ட ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ ராயல் ரம்போ சாதனை படைச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடமும் சாதனை படைக்கும். அதுவும் சவுதி அரேபியாவில் நடக்குது, நிறைய காசு கிடைக்கும். அதனால் ஆல்பர்ட் டெல் ரியோவை ரிட்டனை அங்கே கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ ஆல்பர்ட் டெல் ரியோ ரிட்டனை நம்ம 2026 ராயல் ரம்பில் பெரிதும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரிய வருது. எனிஒன் ஆல்பர்ட் ரியோவை இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, பட் நான் பழைய ரெஸ்லர் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். AEW உமன்ஸ் ரெஸ்லரான மெர்கண்டைஸ் மோனே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். WWEல சாஷா பேங்க்ஸ் அப்படிங்கிற பேரில் இருந்தாங்கல்ல, ஆல்ரெடி அவங்க பல சாதனைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ரெஸ்ல் ட்ரீம் அப்படிங்கிற பேரில் AEW ஒரு பேப்பர் நடத்துனாங்க. அதில் TBS சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்ச் விடும்போது ROH சாம்பியன் பண்ணியிருப்பாங்க. அது ROH சாம்பியன்ஷிப்பும் டிஃபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் ROH வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை இப்போது மெர்கண்டைஸ் மோனே வின் பண்ணிட்டாங்க. AEW ரெஸ்லரான மெர்கண்டைஸ் மோனே இப்போ அவங்கக்கிட்ட 11 டைட்டில் இருக்குது. இது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் யாருமே படைக்காத ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்ககிட்ட AEW உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மட்டும் தான் இல்லை, ஆக்சுவலி TBS சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது AEW மிட்கார்ட் சாம்பியன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்களுடைய அந்த லாங்கஸ்ட் ரேஜின் ரெக்கார்டை முடியடிச்சு AEW ஹையஸ்ட் ரேஜின் அதிக நாட்கள் TBS சாம்பியன்ஷிப் வச்சவங்க, AEW அதிக நாள் சாம்பியனாக இருந்தவங்க அப்படிங்கிற பேர் இப்போ சாஷா பேங்க்ஸ் இருக்குது. மென்ஸ்டில் கூட இவ்வளோ நாள் இருந்தது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது சாஷா பேங்க்ஸ் சாம்பியன் ஆகி. ஸோ அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 10 ரெஸ்லிங் கம்பெனியுடைய சாம்பியன்ஷிப்பையும் கையில் ஹோல்ட் பண்ணி 11 சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி தான் அதிகமான சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க அப்படிங்கிறது மென் டிவிஷனில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதையும் பீட் பண்ணி 11 டைட்டில் மெர்கண்டைஸ் மோனே தான் கையில் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சாதனை பாருங்களேன். 11 ரெஸ்லிங் கம்பெனிலையும் அவங்க போய் சண்டை போட்டு அங்கே காசு சம்பாதிச்சு அங்கேயும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மெர்கண்டைஸ் மோனே அவங்களுடைய ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய அடுத்த லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக AEW உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அதையும் வின் பண்ணிட்டாங்கன்னா யாருமே அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு மெர்கண்டைஸ் மோனே போயிடுவாங்க. WWE பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டேவை ஒரு புழு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலி ஆண்ட்ராய்டு AEWலேருந்து WWE வரதுக்கு முக்கியமான காரணமே ஷார்லட் ஃப்ளேர் தான். ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா WWE தான் அந்த நேரத்தில் நல்லா இருந்தாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா சேரும்போது பிரச்சனை டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ரே ஃபினிக்ஸ் அண்ட் பெண்டா 2 பேரும் AEWல இருக்கும்போது WWE கூட்டிகிட்டு வரும்போது WWE பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய சதி பண்ணாங்க. குறிப்பாக பெண்டாவை அதிக நாட்கள் AEWலே வச்சது, ரே ஃபினிக்ஸை விடமாட்டோம், அவரோட கான்ட்ராக்ட் முடியலன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சது. இந்த மாதிரி
மாதிரி ஏஇடபிள்யூ நிறைய விஷயங்கள் டபிள்யூபிள்யூக்கு நெகட்டிவாக பண்ணதுனால ஆண்ட்ராய்டையே ஒரு புழு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ இருக்கும் போதே ஆண்ட்ராய்டே அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கிட்ட டீல் பேச ஆரம்பிச்சிட்டாரு, கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா வந்துடுவேன்னு. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா விவரமாக 90 நாளைக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ணாமல் 120 நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு ரெஸ்லரோட கான்ட்ராக்ட் முடியுதுன்னா 90 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த 90 நாளும் அவங்க அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடக்கூடாது. ஆனால் ஆண்ட்ராய்டே ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த டீலிங் எதுவுமே அவர்கிட்ட சொல்லனா அந்த கான்ட்ராக்டில் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டையும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எதுவுமே சொல்லணும்னு சொல்லிட்டு ஏஇடபிள்யூ ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ அங்கே ஒரு டீம்லையும் இருக்கிறாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட டபிள்யூபிள்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்ட்ராய்டே டபிள்யூபிள்யூ பாலிசியை மீறிட்டார். ஸோ நாங்கள் 90 நாள் கெடு கொடுத்துருந்தோம், அதையும் மீறி டபிள்யூபிள்யூ விட்டு ரிலீஸ் ஆன வெறும் 15 நாளில் ஏடபிள்யூ ஜாயின் பண்ணது தப்பான விஷயம். இதனால் அவரை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம். அண்ட் 1 இயரில் 1 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டே கான்ட்ராக்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆத்தாடி இதுதான் பெரிய ஆப்பாக இருக்குது. 1 வருஷம் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டால் டபிள்யூபிள்யூ பக்கம் போகுது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டபிள்யூபிள்யூ பக்கமும் போக முடியாது, ஏடபிள்யூ பக்கமும் போக முடியாது. ஏன்னா டபிள்யூபிள்யூ பக்கம் போகணுன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் இருக்குது வாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணிவிட்டு ஏடபிள்யூ பக்கம் போயிட்டார். ஸோ டபிள்யூ பக்கம் வந்தால் அவங்க அடிமட்ட லெவலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது 2ஆம் கட்ட நிலைமையில் மாட்டிட்டார். டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் 1 இயர் இருக்குது தான். சரி, அந்த 1 இயர் வேண்டாம், அந்த 90 நாள் நான் ரெஸ்லிங் கான்ட்ராக்ட் ரெஸ்லிங் பண்ணாமல் இருந்திருந்தால் அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ இக்கட்டான சூழ்நிலை ஆண்ட்ராய்டே மாட்டிட்டார். ஸோ ஆண்ட்ராய்டால் இதுக்கப்புறமா ஏடபிள்யூலையும் சண்டை போட முடியாது, டபிள்யூபிள்யூலையும் சண்டை முடியாது. டபிள்யூபிள்யூ மனசு வச்சு சரி போனால் போட்டு உன் கான்ட்ராக்டை நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறோன்னு சொன்னால் மட்டுமே ஆண்ட்ராய்டை இதுக்கப்புறமா ஏடபிள்யூ பக்கம் போக முடியும். ஆண்ட்ராய்டுக்கு பண்ண இந்த விபரீதத்தினால இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார் போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் வச்சு செய்கிறாங்க. என்னத்தை சொல்ல, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்ததா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அவர் ரிட்டர்ன் ஆக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம். நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடத்துகிறாங்கல்ல, அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு ஆஸ்டின் தேரியை சர்ப்ரைஸ் ரிட்டனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற திட்டத்தில் தான் டபிள்யூபிள்யூ இருந்தாங்க. ஆனால் இப்போ அது நடக்காமல் போயிடுச்சு. காரணம் செத் ரோலின்ஸோட இன்ஜுரி. அப்படி நடந்திருந்தால் ஆஸ்டின் தேரி அந்த டைமில் விஷன் டீமில் ஜாயின் பண்ணியிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் வந்து விஷன் டீமுடைய ஹெட்டாக இது இப்போ சமீப காலமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா விஷன் டீமில் செத் ரோலின்ஸ்க்கு இன்ஜுரியான காரணத்தினால தான் அந்த டீமை பிரேக்கப் பண்ணாங்க. இல்லாட்டா 2026 வரைக்கும் அந்த டீம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் டீமோட பிரேக்கப் நடந்திருக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்படி பிரேக்கப் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜுரி தான் காரணம். செத் ரோலின்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஜுரி இருக்குது. இப்போது ரோமன் ரெயின்ஸ் இந்த விஷன் டீமோடைய லீடராக வருவாரா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா தலைமை பொறுப்பு காலியாக தான் கிடக்குது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வருவாரான்னு கேட்டிங்கன்னா விஷன் டீம்னால நிறைய பாதிக்கப்பட்டதில் ரோமனும் ஒருத்தர். அதுலேயும் பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் இந்த டீமில் ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்புகளே இல்லை, ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்டின் தேரி இந்த டீமில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டீமை இதுக்கப்புறமா லீட் பண்ண போகிறது எனக்கு என்னவோ பிரான் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா பிரான் பிரேக்கர் அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி தான் ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படிங்கிறத காட்டியிருப்பார். அப்படிங்கிறத பார்க்கும்போது பிரான் பிரேக்கர் இதுக்கப்புறமா விஷன் டீமோட லீடராக இருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி ரோமன் ரெயின்ஸ் இந்த டீமோடைய நியூ லீடராக வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே இந்த டீமோடைய அடுத்த லெவல் ஏர்னிங்க்கு ஒரு பெரிய பாயிண்டாக இருக்கும். அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.